இன்றைக்கி வந்து மேனுவல் கண்ட்ரோலில் ஒரு மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டைப்பில் வர்ற ஃபஸ்ட்டு மாடல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இன்னொரு 3 மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அது போக வந்து என்னென்ன மாதிரி வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வர்ற யூஎஸ்பி இன்புட் இருக்குது. அது போக ஆக்ஸ் டிவிடி அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஸ்டீரியோ இன்புட் வந்து 2 இன்புட் இருக்குது. அது போக வந்து 5.1 டிவிடி இன்புட் இருக்குது. இது வந்து 2.1 5.1க்கான செலக்ட் பண்ணுற ஸ்விட்சு. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்பில்டாக வர்றது, ஆக்ஸ் டிவிடி 2 ஸ்டீரியோ இன்புட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா வயர் பிராண்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இன்பில்டாக வந்து ப்ளூடூத்தோடு இருக்குது. கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸு சில்னஸ்ஸு, சப்பு ஃப்ரீக்வன்சி, சப் ஊஃபர், சென்டர், ரியர், ஃப்ரண்ட் எல்லாத்துக்கும் வந்து இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து சப்பு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசேபிள் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப் ஊஃபர் ஃப்ரீக்வன்சி எதுக்குன்னு தெரியாமல் டியூன் பண்ணுறதுனால அதோட டிஃபால்ட்டாக வர ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மாறுறப்போ வந்து அதோட ஒரிஜினாலிட்டி போயிடுது. அதனால் வந்து சப்பு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் மட்டும் நான் எதுலேயுமே வந்து நான் ஆப்ஷனில் கொடுக்கறதில்ல. அது போக மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இன்டீரியர் என்னங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து இன்டீரியர் வியூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு போர்டு வந்து ப்ரோலாஜிக் போர்டு வந்து அப்படியே வந்து கண்ட்ரோலெலாம் வந்து இன்பில்டாக இருக்கிற மாதிரி வந்து ஆல் இன் ஒன் போர்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ கொடுத்தீங்கன்னா 5.1 டீகோட் பண்ணுற டீகோடர், அது போக பேஸ் ட்ரபிள் போர்டு, சப்வூஃபரோட லோ பாஸ் ஃபில்டர், கெய்னர் எல்லாமே வந்து இதில் இன்பில்டாக வந்துடும். ப்ளஸ் வந்து ரெக்டிஃபையர் யூனிட் கூட வந்து இதுலேயே வந்து இன்பில்டாக வந்திருக்கு. இதுக்கு பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 12-0-12 யூஸ் பண்ணுற மாதிரி 12-0-12 பவர் சப்ளை கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 12 வோல்ட், கிரவுண்டு -12 வோல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரெக்டிஃபையர் யூனிட்டில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்குது. அது போக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு தேவையான பவர் சப்ளை இதிலிருந்தே வந்து ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி இதிலிருந்து பவர் சப்ளை எடுத்து கொடுத்துருக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் இண்டிகேட்டர். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.1/5.1 இண்டிகேட்டர். 5.1 ஆன் பண்ணில் மட்டும் அந்த இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகும். இதில் வந்து என்னென்ன ஐசி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐசி பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீக்வன்சிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த 2 ஐசியை வந்து 2.1 5.1 ஸ்விட்சிங்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி. இதில் வந்து சப்பு ஃப்ரீக்வன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 பின் ஐசியில் வந்து 455 அப்படி இல்லை அப்படின்னா TLO72 இது 2ல் வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இது வந்து கஸ்டமர் வந்து எந்த மாதிரி சப்பு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சப் ஊஃபருக்கு தகுந்த மாதிரி வந்து இதில் 2 ஐசியில் ஏதோ ஒரு ஐசி வந்து நான் மாடிஃபை பண்ணி கொடுக்குறேன். அது போக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 3 ஐசிலையும் இது சேம் அதே 455 TLO72 TLO84 இந்த 3 இருக்குது. இந்த 3ல் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பீக்கரோட கான்ஃபிகர், அதாவது ஊஃபராக வாட்டேஜ் அதிகமாக வாட்டேஜ் கம்மியாக அவங்களுக்கு வந்து பேஸ் டெப்த் அதிகமாக வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி இந்த ஐசி வந்து நான் மாடிஃபை பண்ணி கொடுக்குறேன். அது போக வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5.1 அவுட்புட் இருக்குது. இதில் வந்து 5.1 இன்புட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ இன்புட் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ஸ்விட்சிங் கண்ட்ரோலில் வந்து வந்துடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 4 கெய்னர் இருக்குது. அந்த 4 கெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு மேனுஃபேக்சரர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சென்ட்ரு, சப் ஊஃபர் இது 4 சேனலுக்கு மட்டும் 5.1 டிவிடி இன்புட் கொடுக்குறப்ப மட்டும் கெயின் பூஸ்டப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இப்படி கொடுத்துறீங்கன்னா வந்து 5.1 இன்புட் கொடுக்குறப்ப மட்டும்தான் கெயின் பூஸ்டப் பண்ண முடியும். ஓவராலாக வந்து கெயின் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அடிஷ்னலாக போர்டு போடணும். நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து டிரான்சிஸ்டர் பேஸ்டு கெய்னர் போடுவாங்க. நானும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4558 ஐசி பேஸ் பண்ணி வந்து நான் கெய்னர் வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறேன். 6 சேனலுக்கு வந்து தனித்தனியாக கெயின் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெயின் வந்து நான் 50% கூட வைக்கல, ஒரு 10 to 15% தான் வந்து கெயின் பூஸ்டப் பண்ணிக்கிறேன். இதுக்கே வந்து இந்த ப்ரோலாஜிக் போர்டிலேருந்து கெயின் வந்து நல்லா கிடைக்குது. உங்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமாக கெயின் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப 15% தான் வச்சுருக்கிறேன். அது போக வந்து ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷானில் 14 ஃபிட் மாஸ்பெட் போர்டு போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் வந்து சரௌண்டுக்கும் சப்புக்கு மட்டும் வந்து 2 பேர் போட்டு வர்ற மாதிரியும் வந்து நான் போட்டிருக்கிறேன். கெப்பாசிட்டர் ஆஸ் யூஸ்வல் நான் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து சாம்ஹா 10,000 + 10,000 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட்டில் போட்டிருக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 30-030 12 ஆம்பியர், அதாவது டைப் 3ல் 3 இன்ச் கோர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கூலர் ஃபேன் வந்து டபுள் கூலர் ஃபேன், ஒன்று வந்து ஏர் இன்காகவும் இன்னொன்று ஏர் அவுட்காகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா
எக்ஸ்டர்னல் வந்து ஸ்டீரியோ இன்புட் வந்து 2 இன்புட்டு, ஒரு 5.1 டிவிடி இன்புட்டு ப்ளஸ் இன்பில்டாக வந்து யூஎஸ்பியோட இந்த மாடல் டிசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு மாடல் டிசைன் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து பிலோ 5000க்குள்ளே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா வந்து பட்ஜெட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 5.1 வந்து கேட்கணுங்கிற விருப்பப்படுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். 5 to 5500க்குள்ளே வந்து ஒரு மாடல் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது வந்து அல்ட்ரா ஸ்லிமில் ஹைட்டே பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் தான் வரும் சேஸே. அந்தளவுக்கு வந்து அல்ட்ரா ஸ்லிமில் வந்து பண்ண போகிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் டிசைன் போர்டு வந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த போர்டை யூஸ் பண்ணி நல்லா ஹையர் எண்டாக ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு வித் ஆப்டிக்கல் கோயாக்ஸரோட வந்து ஒரு மேனுவல் கண்ட்ரோல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து அதுக்கிடையில் வந்து ஒரு ரிமோட் மாடல் வருது. இதை வந்து நான் புதுசாக டிசைன் பண்ணிக்கிற ரிமோட் மாடல். இது இன்டீரியர் வியூ. இதை பற்றின டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.